செந்தில் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்ச பாண்டியன் ஏற்பட போற குளறுபடி கோமதி கிட்ட பெர்மிஷன் வாங்கின மீனா இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தங்கமயிலுக்கு கால் பண்ண சரவணன் ஹோட்டலில் வேலை பார்த்ததுக்கான காரணம் சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போனது மட்டும்தானா, அப்படி இல்லைனா வேற எதனா எங்கிட்ட பொய் சொல்லி மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு தங்கமயில், நான் உங்ககிட்ட எந்த பொய்யுமே சொல்லலை, சர்டிஃபிகேட் இல்லாததுனால ஆஃபீஸ் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட உண்மையை சொல்லாமல் ஹோட்டல் வேலை பார்த்தேன், மற்றபடி என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரவணன், அப்படின்னா உன் சர்டிஃபிகேட்டை நான் வாங்கி தரேன், நீ எந்த தேதியில் காலேஜ் படித்து முடித்த, என்ன காலேஜில் படித்த, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே தங்கமயில், ஐயோ அப்படின்னா நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுமே, அது இதை விட பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடுமே அப்படிங்கிற மாதிரியான பயத்தினால கோமதி கிட்ட நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க, நீ தனியாக போக வேண்டிய அவசியம் என்ன, எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயில், நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேருந்து உடனடியாக என்னை வர சொல்லிட்டாங்க, நான் போகலை அப்படின்னா என்னோட வேலையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரையுமே சமாளிச்சுட்டு தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. அடுத்ததாக ராஜி கதிரோட ஆசையை நிறைவேற்ற விதமாக டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி அந்த பைக்கை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து மீனா என்னென்னு கேட்கும்போது, நான் எப்படியாச்சும் இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா, அதுக்கு தான் அத்தை நோ சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறமா நீ எப்படி ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ராஜி, நீங்கள் போய் எப்படியாச்சும் அத்தைக்கிட்ட பேசி எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவை ஐஸ் வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே மீனா கோமதி கிட்ட பேசி சம்மதமும் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ராஜி டான்ஸ் ஆடி வின் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக கதிர் காலேஜுக்கு கிளம்பும்போது திரும்புகிற இடம் எல்லாமே ராஜி இருக்கிறது போலவே அவருக்கு ஒரு பிம்பமாக தோணுது. அதோட ராஜி இல்லாதது கதிரை ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அந்த வகையில் ராஜி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா ராஜி அண்டு கதிருக்கு ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற செந்தில் மீனாவை நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது கடைக்கு வந்த பாண்டியன் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த பொறுப்பை செந்தில் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த பணத்தை வச்சு தான் அரசிக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி பணத்தை எடுக்கும்போது செந்திலுக்கு மீனாவோட அப்பா கால் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு குளறுபடி பண்ண போகிறாரு. ஸோ இதனால் கண்டிப்பாக பாண்டியனோட வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.